இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இன்றைய வழிபாட்டில் நாம் புனித யோசேப்பை நினைவு கூறுகின்றோம். பொதுவாக அன்னை மரியாளை பற்றி பார்ப்பதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்ப்பதும் இயல்பான ஒன்று. ஆனால் இன்றைக்கு ஏன் நாம் புனித யோசேப்பை பற்றி நினைவு கூறுகின்றோம் என்றால், அவருடைய நேர்மைக்குத்தான். அவருடைய நேர்மையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு நான் நிகழ்வை எண்ணி பார்க்கின்றேன். அதாவது, இன்று திரு அவையால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரான்ஸ் ஜகர்ஸ்டாட்டர் என்பவர் ஆஸ்திரியா நாட்டிலே பிறந்தவர். இவர் ஒரு கணவர், அதாவது மனைவிக்கு கணவர், 3 குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அப்பா மற்றும் ஒரு விவசாயி. ஆக இத்தகைய பண்பு நலன்களையும் பொறுப்புகளையும் கொண்டவர் உலகப் போர் 2 நடக்கின்ற வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கின்றார், தன்னுடைய தொழிலை நேசிக்கின்றார். இவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அங்கே ஒரு நிகழ்வு நடக்கிறது. நாசி படைகள், ஜெர்மனியை சார்ந்த நாசி படைகள் அடால்ஃப் ஹிட்லர் தான் தங்களுக்கு அனைத்தும், ஆகவே அவர் சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்வோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அவற்றை அவர்களுக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு. ஆகவே பல மக்கள், கிறிஸ்தவர்களும் இதற்கு உடன்படுகின்றார்கள். எப்படியாவது தங்களுடைய உயிரை தற்காத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய வாழ்வியலை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று உடன்படுகின்றார்கள். ஆனால் இவர் என்ன செய்கின்றார்? ஜெபிக்கின்றார், தியானிக்கின்றார், தன்னுடைய மனசாட்சிக்கு செவி கொடுக்கின்றார். ஒன்றில் மட்டும் உறுதியாக நின்றார். எந்த சூழலிலும் நேர்மையற்ற விதமாக நடக்கக்கூடாது, நேர்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று எண்ணியவர், எது நிகழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் அடால்ஃப் ஹிட்லரின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கின்றார். மக்கள் இவருடைய எண்ணங்களை மாற்றுவதற்கு முற்படுகின்றார்கள். இவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவரை கிண்டல் செய்கின்றார்கள். ஏன் ஒரு சில குருக்களும் கூட இவரை எப்படியாவது அதை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்துகிறார்கள். ஆனால் அவர் ஒரே முடிவில் இருந்தார். எனக்கு வருத்தம்தான், என்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நான் விட்டு போகின்றேன் என்பது வருத்தம்தான், ஆனால் எந்த சூழலிலும் நான் நேர்மையற்ற விதமாக நடக்கப் போவதில்லை என்று கூறி கைது செய்யப்படுகின்றார், சிறையில் அனுப்பப்படுகின்றார். 1943ஆம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மரித்து போகின்றார். அன்புக்குரியவர்களே, இவர் எந்த ஒரு குழுவிலும் இயங்கவில்லை, மேடைகள் ஏறி பேசவில்லை, தனக்கென்று ஒரு சட்டத்திட்டத்தை வகுக்கவில்லை. ஆனால் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, நேர்மை உள்ள ஒரு மனிதராக இருந்தார். ஆகவே அதற்கு கொடுத்த விலை என்பது அவருடைய உயிர். அன்புக்குரியவர்களே, இதை எண்ணி பார்க்கின்ற பொழுது யோசேப்பினுடைய வாழ்வும் நமக்கு தோன்றுகிறது. காரணம் என்ன? அறிவுக்கு அப்பாற்பட்ட, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சில நிகழ்வுகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றார். மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணமாகவில்லை. ஆனால் இவருக்கு இவள்தான், இவளுக்கு இவர்தான் என்று பேசி முடிக்கப்பட்டு விட்டது. ஓராண்டு காலம் காத்திருக்க வேண்டும். அந்த ஓராண்டு காலத்திலே யோசேப்பு மரியாவுடைய வாழ்வை சரியாக வாழ வைப்பதற்காக அதற்குரிய வீடு கட்ட வேண்டும், தொழில் சம்பாதிக்க வேண்டும் என்பது போன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் உண்டு. அதை செய்ய அவர் முற்படுகின்றார். ஆனால் அந்த சூழலில் அவர் கேள்விப்படுகின்ற செய்தி என்ன? மரியா கருவுற்றிருக்கின்றார் என்ற செய்தி. இதை ஏற்றுக்கொள்வது என்பது இதான விடயம் அல்ல. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்றது, கப்ரியேல் வானதூதர் யோசேப்புக்கு தோன்றின சொல்லுகின்றார், இது கடவுளால் திட்டமிட்டு செயல்படுகின்ற, தூய ஆவியாரால் செயல்படுகின்ற ஒன்று. ஆனால் அதற்கு முன்பாக கூட பாருங்கள், தன்னுடைய மனைவியாக போகின்றவள் கருவுற்றிருக்கின்றாள் என்று தெரிந்தவுடனே அதை 4 நபர்களை கூப்பிட்டு அவள் மரியாவை காட்டி கொடுக்க விரும்பவில்லை. அவர் மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று எண்ணுகின்றார். காயப்படுத்தக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, உயரக்குள்ளாக்கக்கூடாது, அவருடைய வாழ்வை நாம் அழித்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு நபராக இருப்பதை பார்க்கின்றோம். அதான் நேர்மைக்கான அடையாளம், உண்மைக்கான அடையாளம்.
அதுபோன்று வானதூதர் சொன்ன பின்பும் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை, உறுதியாக இருக்கின்றார். அன்னை மரியாளையும் இயேசுவையும் பாதுகாக்கின்றவராக, வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த வாரம் நமக்கு கொடுக்கின்ற செய்திதான். நாமும் பல நேரங்களிலே விசுவாசமற்றவர்களாக இருக்கின்றோம். பல நேரங்களிலே அறிவோடு அல்லது அறிவாற்றலோடு சிந்திக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அறிவியல் பூர்வமாக இருக்கிறதா என்று பார்க்கின்றோம். ஆனால் விசுவாசம் என்பது அதையும் கடந்த ஒன்றாக நிற்கின்றது. கடவுளை நம்புவது என்பது நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. அதை உணர்ந்தவர்களாக இந்த வாரத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்களும் யோசிப்பை போன்று நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக வாழக்கூடிய அருளை மாற்றிலும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.